வணக்கம். தலைப்புச் செய்திகள். நண்பர்களே, தோழர்களே, நம் அரசியல் பயணம் இன்னும் வலுவாக இருக்கும் எனவும் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என தமிழக முதல்வருக்கு விஜய் பதிலளித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் சி.வி. சண்முகம் திடீர் சந்திப்பு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகளை அக்டோபர் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவு. தங்கும் விலை வரலாறு காணாத புதிய உச்சம். ஒரு கிராம் ரூபாய் 10,860க்கும் ஒரு பவுன் ரூபாய் 86,880க்கும் விற்பனையானது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம். புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல். கரூர் சம்பவம் பற்றி வதந்தி பரப்பியதாக பிரபல யூடியூபர் பிலிக்ஸ் ஜெரால்ட் கைது. கரூர் நெரிசல் தொடர்பாக பொறுப்பற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும் எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஹேமமாலினி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பி குழுவினர் உறுதி. திருவண்ணாமலை பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் இளம்பெண்ணை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 3 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தலைமை செயலர் முருகானந்தம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் சர்வர் பிரச்சனையால் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு நடைபெறாமல் முடங்கியது. பல மணி நேரம் ஆவணங்களுடன் காத்திருந்த பொதுமக்கள் அவதி. செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் உள்ளது என தாவேகா வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.